ஒரு நிமிடம் சிந்திங்க. சினிமா என்பது அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம், அது ஒரு கலை. அதுல யாரோ ஒருத்தன் பாடல் எழுதுவான், யாரோ ஒருத்தன் கதைவசனம் எழுதுவான், யாரோ ஒருத்தன் டூப்பு போட்டு சண்டை போடுவான். ஆனா ஒரே ஒருத்தர் கதாநாயகன் வாய் அசைப்பாரு, அவ்வளவுதான் அவர் செய்யற வேலை. அந்த வாய் அசைத்த அந்த நடிகனை இந்த நாட்டுடைய முதலமைச்சராக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல், நான் எந்த சினிமாக்காரனுக்கு எதிரி இல்லை, எந்த நடிகைகளுக்கு எதிரி இல்லை. தொப்புள்ன்றது ஒரு பெண் 10 மாதம் பிள்ளைய சுமந்து கீழே போட்டா அப்படின்னா அந்த தொப்புள் கொடி பந்தம். நீங்க கடல் கடந்து இருக்கிற இலங்கை தீவில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம். அந்த தொப்புள்ள பம்பரம் விட்டாலும் வேல்முருகன் கேட்பான், அந்த தொப்புள்ள ஆம்பளைட்டு போட்டாலும் வேல்முருகன் கேட்பான். அதுதான் வேல்முருகன் கட்சியினுடைய ஒரு விழிப்புணர்வு அடையணும். தொப்புள் பம்பரம் விடுற இடம் இல்ல, தொப்புள் ஆம்பளைட்டு போடுற இடம் இல்ல. மாறு என்பது பெற்று வளர்த்த அந்த குழந்தை செல்வத்துக்கு பால் கொடுக்கிற அந்த மாறை காட்டி அரை விபச்சாரம் செய்து பணம் சம்பாதிக்காதீர்கள் என்று சொல்லுகிறேன். சினிமாவில் அரைகுறை ஆடையோட நடிக்காதீங்கன்ற, தொடையை காட்டாதீங்க, தொப்புளை காட்டாதீங்க, மாற காட்டாதீங்க, மான தமிழ்ச்சிகளே என்று சொல்றேன். அதற்காக நான் சொல்லுகிறேன், தாய்மார்களே தயவு செய்து கொஞ்சம் சிந்தியுங்க. 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, சினிமா பிம்பத்தை பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க, நடிகனை பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க. நான் யார்? நான் உங்களை போன்று பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு விவசாய நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இந்த மக்களுடைய வேதனைகளை வலிகளை உணர்ந்து இந்த மக்களுக்கான அரசியல் பேர் இயக்கங்களில் பணியாற்றி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்னை நீக்கிய பிறகு நான் போய் 10ஓடு 11 மற்ற கட்சியில நான் சேர முடியாது. என்னுடைய கொள்கையை, என்னுடைய கோட்பாடுகளை, என்னுடைய லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கும் பின்னால் வருகின்ற என் தம்பிமார்களை கொண்டு இந்த நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து அதற்கான பரப்புரை மேற்கொள்கிறேன். அதில் எனக்கு பின்னால் வருவர்கள் வரட்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற அரசியல் பேர் இயக்கம். நாங்க கலாட்டா பண்ற ஆள் இல்லை, நாங்களாம் வேற ஆளு. கலாட்டா பண்ற ஆள் இல்லை, காணாமல் ஆக்கக்கூடிய ஆட்கள். என்னுடைய தொழிலே 1985 அழித்தொழிப்பு தான். என்னது அழித்தொழிப்புனா என்ன? சாதாரண பொதுமக்களை எவன் கை வைத்தால், அவன் காவல்துறையாக இருந்தாலும், மிராசாக இருந்தாலும், முதலாளிகளாக இருந்தாலும், மறுநாள் எங்கள் முந்திரி காட்டில் அவனுக்கு எங்கள் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை தான். நேரத்தின் அருமை கருதி எல்லாருடைய பெயரும் என்னால் கூற முடியவில்லை. அதனால் வருகிற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் கூட பல பேர் இங்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்முடைய பெண்கள் பாருங்க, இந்த திமுக அண்ணா திமுக கூட்டத்துக்கு போய் வந்து உட்காருவாங்க, அட்டெண்டன்ஸ் போடுவாங்க, அவங்களுக்கு வந்து சேர வேண்டியது சேரும், ஏஞ்சி போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த கட்சியும் நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி யாராச்சும் தவறுதலாக வந்திருந்தால் இது திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் போன்ற கூட்டம் அல்ல. இது உங்கள் பிள்ளைகளுக்காக, எதிர்கால தலைமுறைக்காக, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக நடைபெறுகின்ற கூட்டம். ஆதலால் அருமை சகோதரர்கள், இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் தொகுதியினுடைய செயலாளர் மணிகண்டன் போன்றவர்கள் அந்த தாய்மாரிடத்திலேயே நீங்கள் அழைத்து வருகின்ற போது இது யாருடைய கூட்டம், யார் பேசுகிறார், எதற்காக நாம் இந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய தொகுதி நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கு அரசியல் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும். அப்படி புரிதலை உருவாக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் போராடுகின்ற எத்தனையோ போராளிகளை தவிர்த்து, எத்தனையோ அரசியல் இயக்கங்களை தவிர்த்து, எத்தனையோ தலைவர்களை தரித்து இன்னைக்கு சினிமாக்காரர்களுக்கு பின்னாலும், மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்றவர்களுக்கு பின்னாலும், சாதி ரீதியான மோதல்களை மூட்டி சாதி உணர்ச்சிகளை தூண்டி தன் பக்கம் ஈர்க்கின்ற தலைவர்களுக்கு பின்னாலும் இன்றைக்கு இளைய தலைமுறை சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது எந்த சாதிக்கும் எதிரான கட்சி அல்ல, எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி அல்ல. இந்த கட்சி என்பது உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற ஆற்றல் மிகு மறவர்களை கொண்ட மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த கட்சியிலே இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்புக்காக வருகை தந்த அருமை சகோதரர் தலைமை நிலைய செயலாளர் கனல் கண்ணனோ, இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ஜம்பலிங்கம் போன்றவர்களோ, இங்கே என்னோடு வருகின்ற தம்பி கார்த்திக் போன்றவர்களோ, நம்முடைய மதுபாலா போன்றவர்களோ யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சிக்கு வந்தா எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும், மாவட்ட கவுன்சிலர் ஆகும், சேர்மன் ஆகும், அதெல்லாம் கிடையாது.
இந்த கட்சிக்கு வந்தா என்ன கிடைக்கும்? இந்த எதிர்கால தலைமுறைய வாழ்வுரிமைக்காக சமரசம் மற்றும் போராடி வழக்குகள் கிடைக்கும் என்று தெரிந்து முழு நேரமாக 24 மணி நேரமும் பணியாற்றக்கூடியவர்களை கொண்டு இயக்கப்படுகின்ற நடத்தப்படுகின்ற மாபெரும் ஒரு அரசியல் இயக்கமாக வளர்ந்து வருவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்கே எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய மூத்த கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய கொள்கை வகுப்பாளர்கள், கொள்கை விளக்கனுடைய செயலாளர்கள் இந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி என்பதை உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த காட்பாடி பகுதியில் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவப்பட வேண்டும், ஏன் இத்தனை ஆண்டு காலம் தொடங்கப்படாமல் இருந்த இந்த கட்சி இன்றைக்கு அருமை சகோதரர் மணிகண்டன் போன்றவர்களால் இன்றைக்கு இந்த மண்ணில் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், இங்கே சங்கர் போன்றவர்களால் இன்றைக்கு இந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்த்து கிளை கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால், எங்களுக்கு டிவி இல்ல, எங்களுக்கு பத்திரிகை இல்ல, எங்களுக்கு சமூக ஊடகம் இல்ல. நான் இந்த நாட்டிலே 3 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த ஏழை எளிய தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்கு நான் பேசிய பேச்சு என் தாய்மார்களுக்கு தெரியாது. நான் கூட வந்த அங்க நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் வரிசையா எழுந்து போனாங்க. என்னை பார்த்துட்டு வணக்கம் போட்டாங்க. கூட்டம் கேட்டீங்களாமான்னாங்க. நாங்க உடனே பின்னாடியே வர வாங்கம்மான்னு வந்து நிற்கிறாங்க. ஆனா இவர்களுக்கு யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் எதிர்கால தலைமுறைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஊடகம் இல்லை. ஆனா தெரிஞ்ச உறவுகள் நான் தமிழ்நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் பல்வேறு அரசியல் கட்சி நண்பர்கள், வியாபார பெருமக்கள், பொதுமக்கள், மாற்று கருத்துடையவர், மாற்று சித்தாந்தம் உள்ளவர்கள் கூட என் பேச்சை நின்று கேட்பார்கள். காரணம், இங்கு எனக்கு முன்னால் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசியிருப்பார்கள், அக்கா முத்துலட்சுமி போன்றவர்கள் பேசியிருப்பார்கள். இன்னைக்கு வேலூர் உள்பட தமிழ்நாட்டின் 36 மாவட்டத்திலும் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் சிறு வயது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வாதிட்டு என் தமிழ் சமூகத்தின் பிள்ளை மருத்துவர் ஆக வேண்டும், அப்படி மருத்துவம் படிப்பதற்கு அரசு செலவிலே மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை தொடங்குங்கள், அன்றைக்கு அனுமதி தர இடத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் அன்புமணியும் கையொப்பம் இடுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று வாதாடி என் வாத திறமையால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தெற்காசியாவில் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மாநகரமாக, மருத்துவ மாநிலமாக இந்த மண் திகழ்கிறது என்று சொன்னால், அதற்கு விதை போட்டவன் இந்த வேல்முருகன். மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு 5000 ஸ்டூடெண்ட் ஒரு ஆண்டு தமிழ்நாட்டு மாணவர் படிக்கிறான். அதற்கு விதை போட்டவன் வேல்முருகன். ஆனா இன்றைக்கு நரேந்திர மோடி என்ன சொல்ற தெரியுமா? தமிழ்நாட்டு மாணவர்கள் 36 மெடிக்கல் காலேஜில் ஆண்டுக்கு 5000 பேர் டாக்டர் ஆகி போனீங்கன்னா நாளைக்கு இந்தியா முழுக்க தமிழ் தான் இருப்பீங்க, அதனால நான் நீட்டு கொண்டு வரேன், அந்த புரியாத மொழியில் புரியாத தேர்வை நான் வைக்கிறேன், அதுல பாஸ் பண்ணாதான் உங்க வீட்டுக்குள்ள டாக்டர் ஆக முடியும்னு ஒரு நீட் என்கிற நுழையாத ஒரு தேர்வை இங்கே நின்று கொண்டிருக்கிற ஏழை எளிய பாட்டாளி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை இஸ்லாமிய உறவுகள், கிறிஸ்துவ உறவுகள், இந்த பிள்ளை செல்வங்கள் கால்வயிறு கஞ்சிக்கு கூட வழியில்லை என்றால் எங்கள் தாய்கள் கூலி வேலைக்கு சென்று உழைத்து மானத்தோடு சம்பாதித்து அதில் ஒரு தொகையை அவர்களுக்கான கல்வி கட்டணமாக அரசு கட்டணத்தை செலுத்தி எங்கள் பிள்ளை செல்விகள் மருத்துவராக வந்தார்களே, அந்த மருத்துவ கனவை பொசுக்குகிற நீட் என்கிற கொடிய தேர்வு. நீங்க புரிஞ்சுக்கணும், அரசியல் என்பது ஏன் 36 மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் எங்கேயும் இல்ல. நரேந்திர மோடி ஆள்ற குஜராத்தில் இல்ல, மகாராஷ்டிராவில் இல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இல்ல, டெல்லியில இல்ல, பஞ்சாப்ல இல்ல, சண்டிகட்ல இல்ல, ஹரியானாவில் இல்ல, கர்நாடகத்தில் இல்ல, கேரளாவில் இல்ல, ஆந்திராவில் இல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்திய நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தன் தாய் நிலமான தமிழ்நாட்டிற்கு மருத்துவக் கல்லூரியை அந்த மாநில முதலமைச்சர் கொள்கை முடிவெடுத்து கேட்கின்ற போது அவர்கள் நீட்டுகிற கோப்புகளிலே கையொப்பமிடுகிறேன், வேல்முருகா உன் வாத திறமையால் பேசி கொண்டு வா என்று சொன்னார். அப்படி கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பது என் பங்காளி, இந்த தொகுதியுடைய மண்ணின் மைந்தன், அவை முன்னவர் எங்கள் அண்ணன் துரைமுருகனுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற என் ஏழை தாய்க்கு தெரியுமா? யாரோ வேல்முருகன் வரானா பண்டூட்டி எம்எல்ஏ, அவன் பேசினா நம்ம வீட்டுல ஒலையா கொதிக்க போகுது, மணி 7 ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம வீட்டுல ஒலை கொதிக்கலன்னா நம்ம புருஷன் ஏய் எங்கடி போன இவ்வளவு நேரம்னு கேட்பான், எங்க போயிட்டு இவ்வளவு நேரமா வர, நான் பசியோட இருக்கிறேன்பா, அதனால அவங்கிட்ட ஏன் திட்டு வாங்கணும், நம்ம ஏஞ்சி போகணும்னு நீங்க ஏஞ்சி போகலாம். அருமை தாய்மார்களை 15 நிமிடத்தில் உரையை நிறைவு செய்கிறேன். ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்க வேண்டும், ஏன் நீங்கள் பகுத்தறிவோடு சுயமரியாதோடு தன்மான உணர்வோடு விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்து வைத்த வாதங்களை
என் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை ஒரே ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பாருங்க. எங்க இருக்கிற என்னுடைய தமிழ் சமூகம், எங்க இருக்கிறது என் இளைஞர் கூட்டம், இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற என் தாய்மார்களை ஒரு நிமிடம் சிந்திங்க. சினிமா என்பது அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம், அது ஒரு கலை. அதுல யாரோ ஒருத்தன் பாடல் எழுதுவான், யாரோ ஒருத்தன் கதை வசனம் எழுதுவான், யாரோ ஒருத்தன் டூப்பு போட்டு சண்டை போடுவான். ஆனா ஒரே ஒருத்தர் கதாநாயகன் வாய் அசைப்பாரு, அவ்வளவுதான் அவர் செய்யற வேலை. அந்த வாய் அசைத்த அந்த நடிகனை இந்த நாட்டுடைய முதலமைச்சராக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் தாய்மார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகத்தில் சொல்றாங்க, அது இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, எனக்கு படிப்பாவது மயிராவது, எனக்கு இன்னைக்கு எங்க கல்லூரியில் எக்ஸாமாவது கிஸ்ஸாமாவது. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லுது, நான் சொல்றேன் என் நடிகருக்கு எங்க தளபதிக்கு நீங்க ஓட்டு போடலன்னா எங்க வீட்டுல 9 ஓட்டுக்காரங்கிட்ட நான் சொல்லுவேன், போடலன்னு தெரிஞ்சா சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன்னு சொல்றாங்க. நீங்க எண்ணி பாருங்க. அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு அம்மா வருது, ஈசிஆர்ல அந்த நடிகருக்கு கூட்டம் நடக்குதா, அந்த நடிகரை நேரா பார்க்கணுமா, அதுக்கு ரொம்ப நாளா தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெத்துச்சான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியாம திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் ஐசியூல உள்ள இருக்குதான். டாக்டருங்க உள்ள உட்கார பக்கத்தில் அனுமதிக்கலையா, வெளியே வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார்ந்து இருந்துச்சான். அப்ப டிவியில பிளாஸ் நியூஸ் வச்சான், அது மானசீகமா நடிக்கிற நடிகர் மகாபலிபுரம் ஒரு கூட்டத்துக்கு வராருன்னு. உடனே அந்த 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாயி, அந்த தவம் இருந்து பெற்ற அந்த புள்ள செத்தாலும் பரவாயில்லை, நான் என் நாயகனை பார்க்கணும், என் கதாநாயக பார்க்கணும்னு தான் புருஷனுக்கு சொல்லாம திருட்டு பஸ் ஏறி மகாபலிபுரத்தில் வந்து அந்த நடிகரை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லுது என்று சொன்னால், இங்கே காட்பாடியில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற என் உறவுகளே, இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களே, உங்கள் வயிற்றில் பெத்த உங்கள் பிள்ளை எக்காடு கெட்டாலும் பரவாயில்லை, அது மருத்துவமனையில் ஐசியூ என்கிற அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து செத்தாலும் பரவாயில்லைன்னு நீங்க அந்த நடிகனை பார்க்க போவீங்களா? எங்க காட்பாடி தாய்மார்கள் சொல்லுங்க, போவீங்க? அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன போகிற மாதிரி தெரியுதா? போவீங்களா சொல்லுங்க. அப்புறம் கரூர் நெரிசல்ல 3 வயசு குழந்தை கீழே விழுந்து போச்சு தவறி, அது மேலே ஏறி நின்று செல்ஃபி படம் எடுக்கிறான். அனுமதிப்பீங்களா நீங்க? 41 பேர் சத்தான். அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, குடல் பிதுங்கி செத்து இருக்கிறான். கர்ப்பிணி தாயினாலே ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் பேருந்துல எழுந்து நம்ம இடம் கொடுப்போம். இப்போ டீ கடையில் வைக்கிறாங்க, 4 சேர் கிடக்கு, 4 பேர் உட்கார்ந்தாங்கனாக்கா ஒரு கர்ப்பிணி தாய் வந்தா உட்காருமா மகராசின்னு உட்கார வைப்போம். ஆனா அந்த கர்ப்பிணி தாயை வயிற்றுல மிரிச்சு அந்த பிள்ளை பிதுங்கி வந்து செத்துச்சு. அப்ப மனிதநேயம் எங்க இருக்கு? எந்த புரிதல் இருக்கு? அப்ப தமிழக மக்கள் எப்படி சிந்திக்கிறான்? அப்புறம் ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு 2 பிள்ளைங்க அந்த நடிகரை பார்க்க போனாங்க, 2 பேருமே அங்க செத்து போட்டாங்க. ஆனா அந்த நடிகர் என்கிட்ட வீடியோ காலில் பேசிட்டாரு, அதனால பரவாயில்ல, 2 பிள்ளை செத்தாலும் நான் இன்னொரு பிள்ளையும் கூட சாக கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்லுது. ஆக என் தமிழ் சமூகத்தின் இளையோர்களே, என் அருமை தாய்மார்களே, என் தங்கைகளே, உங்கள் அறிவு ஏன் கூர்மழுகி போய்விட்டது? ஏன் உங்கள் பகுத்தறிவு வேலை செய்யவில்லை? ஏன் உங்கள் சுய சிந்தனை இப்படி மூழ்கி கிடக்கிறது? ஏன் சினிமா என்பது ஒரு கதை அம்சம் கொண்ட அது ஒரு நிழல், அது நிஜம் இல்லை என்பதை பகுத்து பார்க்கிற அறிவற்ற தமிழர் கூடமாக மூடர் கூடமாக ஏன் என் தமிழ் சமூகம் மாறி நிற்கிறது என்று கேட்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி. நான் எந்த சினிமாக்காரனுக்கு எதிரி இல்லை, எந்த நடிகைகளுக்கு எதிரி இல்லை. தொப்புள்ன்றது ஒரு பெண் 10 மாதம் பிள்ளைய சுமந்து கீழே போட்டா அப்படின்னா அந்த தொப்புள் கொடி பந்தம். நீங்க கடல் கடந்து இருக்கிற இலங்கை தீவில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றோம். அந்த தொப்புள்ள பம்பரம் விட்டாலும் வேல்முருகன் கேட்பான், அந்த தொப்புள்ள ஆம்பளைட்டு போட்டாலும் வேல்முருகன் கேட்பான். அதுதான் வேல்முருகன் கட்சியினுடைய ஒரு விழிப்புணர்வு அடையணும். தொப்புள் பம்பரம் விடுற இடம் இல்லை, தொப்புள் ஆம்பளைட்டு போடுற இடம் இல்லை. மாறு என்பது பெத்து வளர்த்த அந்த குழந்தை செல்வத்துக்கு பால் கொடுக்கிற அந்த மாறை காட்டி அரை விபச்சாரம் செய்து பணம் சம்பாதிக்காதீர்கள் என்று சொல்லுகிறேன். சினிமாவில் அரைகுறை ஆடையோட நடிக்காதீங்கன்ற, தொடையை காட்டாதீங்க, தொப்புளை காட்டாதீங்க, மாற காட்டாதீங்க, மான தமிழ்ச்சிகளே என்று சொல்றேன். என் மான தமிழ்ச்சிகள் எல்லாம் பெரும்பாலும் சினிமா துறையில நடிகராகவே இல்லை, நடிகையாகவே இல்லை. எல்லாம் இறக்குமதி செய்யற கேஸ், எல்லாம் மும்பையிலிருந்து வர்ற கேஸ், எல்லாம் பெங்களூர்ல இருந்து வர்ற கேஸ், எல்லாம் கல்கட்டா, எல்லாம் வேற வேற மாநிலத்திலிருந்து வருது.
இங்க என்னுடைய தாய்மார்கள் இன்னைக்கு 80 வயசு பாட்டி உட்காந்துருக்கு முக்காடு போட்டுக்கிட்டு, இன்னைக்கும் அது மாரெல்லாம் ஒட்டி போய் கிடக்கும், அது வயிறுலாம் ஒட்டி போய் கிடக்கும், ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் அந்த மாறாப்பு சேலை விலகிவிட்டால் இந்த கூச்ச சுபாவத்தோடு அந்த மாறாப்பு சேலையை சரி செய்கின்ற என் மான தமிழ்ச்சிகள் வாழ்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு பாட்டு எழுதுறான், நீ ரெடியா நான் ரெடியா, கட்டில்கள் எதற்கு சாதிக்கத்தானே, கற்பூரம் எதற்கு சாமிக்கத்தானே. இந்த இழிவை உடைத்து எரிந்து புரிய வைத்து என் தமிழ் சமூகத்தின் தாய்மார்களையும் இளையோரையும் மாணவர் சமூகத்தையும் அறிவு கொண்டு பாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு அரசியல் பேர் இயக்கம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சொன்னேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஏழை என் தாய்மார்களுக்கு இலவசமாக சிகிச்சைகளை தாருங்கள், இலவசமாக பெண்ணுக்கு மகப்பேறு பாருங்கள், மாற்றுத் திறனாளிகளுக்கான மருத்துவ சிகிச்சை அளியுங்கள், கண் தெரியாத என் தாய்மார்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யுங்கள், அரசு செலவிலே அரசு கல்லூரிகளிலே செய்யுங்கள் என்று இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் தெற்காசியாவில் மருத்துவத்தின் தலைநகராக விளங்குகிறது என்று சொன்னால், அது உங்களை போன்று சாதாரண கிராமத்தில் பிறந்த வேல்முருகனாகிய நான் இந்த நாட்டினுடைய அரசுக்கு சொன்ன ஆலோசனை, அதை செய்திட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர். சரி, அப்புறம் என்ன செஞ்சீங்க? நாங்களாம் உட்கார்ந்து உங்க பேச்சு கேட்கணும்னா, எனது அருமை தாய்மார்களே, உங்க தாலியை அறுக்கிற உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய கணவனோ சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து உங்கள் 1 வயது மகளுடைய திருமணத்துக்கு சேர்த்து வைப்பதற்கோ, அல்லது அவர் பெரியவளான பிறகு சடங்கு செய்வதற்கோ, அல்லது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1/2 கிலோ கறி எடுப்பதற்கோ, ஒரு 4 முட்டை வாங்கி சத்தான உணவை செய்து தருவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இந்த நாட்டுடைய கொள்ளை கும்பல்களால் நடத்தப்பட்ட லாட்டரி தெரியுமா தாய்மார்களே? லாட்டரி எங்க பார்த்தாலும் சுரண்டல் லாட்டரி, எங்க பார்த்தாலும் வெளிமாநில லாட்டரி வித்துது. அப்படி வித்து இந்த நாட்டுடைய மக்களுக்கும் என் தாய்மார்களுடைய சுருக்கு பையைக்கும் சட்டி பானைக்கும் போக வேண்டிய பணத்தை இந்த லாட்டரி பெரும் முதலாளிகள் கொள்ளையடித்துக் கொண்டானே, அந்த கொள்ளையடித்த லாட்டரி என்கிற அதை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என்று ஒத்தை சட்டமன்ற உறுப்பினராக மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் வாதாடி என் கண்ணீர் முழுவதும் இந்த சட்டமன்றத்தினுடைய சட்டைகளால் நனைந்து வெளியேறுவதை பார்த்துவிட்டு தாயில்லத்தோடு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானும் ஒரு தாய் என்பதை உணர வைத்து இந்த நாட்டில் அதற்கான தடை சட்டத்தை கொண்டு வந்தவன் வேல்முருகனாகிய நான். அதற்காக நான் சொல்லுகிறேன், தாய்மார்களே, தயவு செய்து கொஞ்சம் சிந்தியுங்க. 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுறாதீங்க, சினிமா பிம்பத்தை பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க, நடிகனை பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க. நான் கேட்கிறேன், இதையெல்லாம் விழிப்புணர்வு அடைய செய்கிறேன். இங்க சுதாகர் கிட்ட சொல்லி, மணிகண்டன் கிட்ட சொல்லி, 2 மணிகண்டன்கிட்டையும் என் தாய்மார்களை இட்டு வந்து உட்கார வைங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன். நான் பேசுற கருத்துல உடன்பாடு இருந்தா அவர் பிள்ளையோ பேரனோ மகனோ என் கட்சிக்கு வரட்டும். இல்ல நான் தேர்தலுக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த நாட்டை பற்றி கவலைப்படாமல், நாட்டை பற்றி கவலைப்படாமல், இன்னைக்கு ரேஷன் கடை ஊருக்கு ஊருக்கு இருக்குதோ இல்லையோ, இன்னைக்கு ஊருக்கு ஊரு டாஸ்மார்க் கடைகளை திறந்து என் தாய்மார்களின் தாலி இருக்கிற மதுபான ஆலைகளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி போராடுகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி. எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு போடுவாங்கம்மா. எங்க கட்சி அப்படி இல்லம்மா. டாரஸ் லாரியில டாஸ்மார்க்கை ஏத்தி கொண்டு போய் மாவட்டம் முழுக்க சப்ளை பண்றான் பாருங்க. அப்படியேப்பட்ட லாரிகளை மறித்து நடு வீதியில அந்த பாட்டில்களை, கோடிக்கணக்கான பாட்டில்களை உடைத்து நொறுக்கி அதை தீயிட்டு கொளுத்தி, அரசே என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற பல குடும்பங்களின் சிதைவை சீரழிக்கிற, பல கூட்டு குடும்பங்களின் வாழ்வை முற்றுமுழுமாக அடித்து ஒழிக்கிற டாஸ்மார்க் கடைகளை நிறுத்து, இழுத்து பூட்டு என்று வீதியிலே இறங்கி போராடி 6க்கும் மேற்பட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு தியாகம் செய்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு வேல்முருகனுக்கு என்ன சண்டை? என்ன சண்டை? ஆலைகளை மூடுங்க. சாராய முதலாளிகள் என் சொந்தக்காரன் ஜெகத் ரட்சகராக இருந்தாலும் மூடு, சசிகலாவா இருந்தாலும் மூடு, நீ கேபிஎன்னாக இருந்தாலும் மூடு, எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் குடும்ப உறவுகளை சிதைக்கின்ற இன்னைக்கு குடியால எவ்வளவு பிரச்சனை. 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 3 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான், 5 வயசு குழந்தைய கற்பழிக்கிறான், 80 வயசு பல்லு போன பாட்டியை தூக்கிட்டு போய் காமேட்சிக்கு உள்படுத்துறான். உங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவி தன் காதலனோடு பேசிக் கொண்டிருந்தவரை வடமாநில தொழிலாளர்கள் தூக்கி போய் கற்பழித்து கொன்னான்.
இவ்வளவு அநியாய அக்கிரமங்கள் நடைபெறுகிறது. இதற்கெல்லாம் தாய் மடியாக இருப்பது மது, போதை, கஞ்சா, வாஸ்து, சாக்லேட், அபின், ஹெராயின், கொக்காயின், இது எல்லாம் தடை செய்யுங்கள் என்று தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு அவர்கள் சின்னத்திலே, உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சரிடத்திலும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சொடக்கு போட்டு ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த வேல்முருகனாகிய நான் தான் இன்னைக்கு காட்பாடி பகுதிக்கு இங்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில் பேச வந்திருக்கிறேன். நான் ஒண்ணு அரிதாரம் பூசி சினிமா நடிகன் அல்ல, நான் ஒண்ணு கதாநாயகன் அல்ல, அல்லது நான் வில்லன் இல்ல, அல்லது நான் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அல்ல. நான் யார்? நான் உங்களை போன்று பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஒரு விவசாய நடுத்தர குடும்பத்தில் பிறந்து இந்த மக்களுடைய வேதனைகளை, வலிகளை உணர்ந்து இந்த மக்களுக்கான அரசியல் பேர் இயக்கங்களில் பணியாற்றி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்னை நீக்கிய பிறகு நான் போய் 10ஓடு 11 மற்ற கட்சியில நான் சேர முடியாது. என்னுடைய கொள்கையை, என்னுடைய கோட்பாடுகளை, என்னுடைய லட்சியங்களை ஏற்றுக்கொண்டு எனக்கும் பின்னால் வருகின்ற என் தம்பிமார்களை கொண்டு இந்த நாட்டில் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து அதற்கான பரப்புரை மேற்கொள்கிறேன். அதில் எனக்கு பின்னால் வருபவர்கள் வரட்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற அரசியல் பேர் இயக்கம். சரி, டாஸ்மார்க்கு போராடிச்சு, குண்டாசு வாங்கியாச்சு, லாட்டரியை ஒழிச்சாச்சு, மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு காலத்துல ஆசைப்பட்ட கல்வி பொறியாளர் கல்வி. என் பிள்ளை இன்ஜினியரு, இங்க கூட நம்முடைய மணிகண்டன் பிஇ இன்ஜினியரு. இந்த பிஇ இன்ஜினியரிங் படிக்கணும்னா இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் ஒரு காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைக்கு போகணும், அல்லது திருச்சிக்கு போகணும், அல்லது காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போகணும். அப்படி விரல் விட்டு சில இன்ஜினியரிங் கல்லூரிகள் தான் இருந்தது. அந்த நிலையை மாற்றி அன்றைக்கு நான் சொன்னேன், இந்த 6 கோடி தமிழ்நாட்டுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளும் மாணவர்களும் பொறியியல் படிக்க வேண்டும். உலகளாவியில் இன்னைக்கு பொறியியலுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கிறது. அதனால் அரசு செலவில் இன்னைக்கு விஐடியில் போய் படிக்கணும்னா ஒரு பையனுக்கு 5 லட்சம் ரூபாய் சீட்டு, எஸ்ஆர்எம்ல போனோம்னா ஒரு சீட்டு 5 லட்சம் 10 லட்சம். பிஇ படிக்கணும், மெக்கானிக்கல் படிக்கணும், எலக்ட்ரிக்கல் படிக்கணும், எலக்ட்ரானிக் படிக்கணும், சிவில் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஏஐ படிக்கணும் என்று சொன்னால் விலைபேசி விற்கப்பட்ட பொறியியல் கல்லூரியை இங்கு ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்காக மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி போல் மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி, அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து என் மக்களுக்கு பொறியியல் கல்வி தாருங்கள் என்று அதே மறைந்த கலைஞரிடத்தில் வேல்முருகனாகிய நான் தான் கேட்டு, அதுவும் முதல் கல்லூரி வெறும் முந்திரி காடுகளும், வெறும் கொய்யா மரங்களும், வெறும் விவசாய பூமியும் செம்மண் நிறைந்த பகுதியாக இருக்கிற அந்த பண்ருட்டி தொகுதியில் என் உறவினர், என் பங்காளி, என் சித்தப்பாவாக இருந்த பண்ருட்டியார் அவர்கள் காலத்தில் கூட என் தொகுதியில் ஒரு ஐடி இல்ல, ஒரு பாலிடெக்னிக் இல்ல, ஒரு கலை அறிவியல் கல்லூரி இல்ல, ஒரு பொறியியல் கல்லூரி இல்ல, கடலூர் மாவட்டத்துக்கு என்று ஒரு மருத்துவ கல்லூரி இல்லை என்று சட்டமன்றத்தில் எடுத்து பேசி இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னால், என்னுடைய முயற்சியால் கொண்டு வரப்பட்ட பொறியியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி இந்தியாவிலே தலைச்சிறந்த யூனிவர்சிட்டி, தெற்காசியாவிலேயே எப்படி மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய மாநகரமாக திகழ்கிறதோ அதுமாரி பொறியியல் துறையில் இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட அண்ணா பல்கலைக்கழகங்களை மாவட்டத்திற்கு 1 என்று முடிவெடுக்க வைத்து அதே கலைஞர் அவர்களை கொண்டு வந்து கடலூர் அரசு விழாவில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு 20 பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தவன் இந்த வேல்முருகனாகிய நான் தான். அப்ப ஒரே ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ என்கிற பதவி கிடைத்து அந்த பதவியின் ஊடாக இன்றைக்கு இந்த நாட்டுக்கு ஆலோசனை சொல்லி இன்னைக்கு 36 மெடிக்கல் காலேஜ், இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், இன்றைக்கு லாட்டரி தடை சட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை கொண்டு வர முடிகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற இந்த முகங்களில் நாளை இந்த தொகுதியில் ஒரு உறுப்பினராக கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்தால், இவர்களில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் என்னிலிருந்து உதிக்கின்ற சிந்தனையும் அவர்களிலிருந்து உதிக்கின்ற சிந்தனைகளும் சேர்த்து இந்த நாட்டில் இருக்கிற ஏழை எளிய பாமர விவசாய குடி மக்களுக்கு நன்மை பயக்கும் என்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுதான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்க கேள்விக்கு நம்ம ஆந்திர அரசு தடுப்பணையை கட்டிட்டான். நான் பண்ருட்டியிலிருந்து கிளம்பி வந்து எங்க டாக்டர் விஸ்வநாதனை இன்னும் எண்ணற்ற நிர்வாகிகளை அழைத்து நான் இந்த மாவட்டத்தினுடைய பாலாறு பாழா போய் கிடக்கிறது, இங்கே இருக்கிற வேலூர் மாவட்டத்துடைய தொழிற்சாலைகளால் நிலத்தடி நீர் மாசுபட்டு கிடக்கிறது, சுற்றுச்சூழல் மாசுபட்டு கிடக்கிறது, காசு மாற்றுப்பட்டு கிடக்கிறது, குடிக்கிற தண்ணில் டிடிஎஸ் அளவு அதிகமாக இருக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு தூய காற்று இந்த மண்ணில் மக்கள் பயன்படுத்துவதற்கு சுவாசிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் கிடக்கிறது என்று
எனக்கு கிடைத்த தொண்டர்களை திரட்டி போராட்டங்களை நடத்துகிற ஒரு மாபெரும் கட்சியாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. என் அருமை உறவுகளே, சரி, கலைஞர்கிட்ட லாட்டரி இன்ஜினியரிங் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்தாச்சு, ஜெயலலிதா மாட்ட லாட்டரி தடை சட்டம் பண்ணி உங்க வீட்டுக்கு வர வேண்டிய பணத்தை உங்கள் கணவர்கள் வீணாக ஊதாரித்தனமாக லாட்டரி சுரண்டுவதை தடுத்தாச்சு. பல லட்சக்கணக்கான கோடி லாட்டரியில. அடுத்தது இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இவருடைய ஆட்சி காலத்துல எம்எல்ஏ ஆகி அங்க உள்ள போன, தனியா கட்சி தொடங்கி ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கி உள்ள போன நிறைய பேர் இங்க கூட எங்களுடைய இலக்கியாவோ முத்துலட்சுமியோ சொன்னார்கள், ஒத்த சீட்டு வேல்முருகன் என்று. கிண்டல் செய்யறவன் கிண்டல் செய்யலாம், கேலி செய்யறவன் கேலி செய்யலாம், முகநூல்ல கமெண்ட் போடுறோம் கமெண்ட் போடலாம். ஆனா அதை பற்றி எல்லாம் கவனம் இல்லை. இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் கிட்ட இப்ப சொன்ன ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் தனியார் கல்லூரியிலே கலை அறிவியல் படிப்பதில் இப்போ பெரிய டிமாண்டா இருக்கு. இன்னைக்கு ஃபீஸ் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கேட்கறான், அது கொடுக்க முடியாது. வெறும் 750 ரூபாயில 1500 ரூபாயில அரசாங்க செலவில் என் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே கொள்கை முடிவெடுத்து ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரியை தாருங்கள் என்று கோரிக்கையை முன்வைத்து அதையும் தமிழ்நாட்டில் சாதித்து காட்டியவன் தான் இந்த வேல்முருகன் என்பது. இது அவை முன்னவர் நம்முடைய துரைமுருகனுடைய சொந்த மாவட்டம், முன்னாள் அமைச்சர் வீரமணி அவருடைய சொந்த மாவட்டம். இன்னும் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். உண்மைக்கு மாறான கருத்துக்களை நான் சொல்ல முடியாது. நான் பேசி இறங்கியவுடனே பத்திரிகை நண்பர்கள் என்னிடத்திலே மைக்கை நீட்டி கேள்வி கேட்க தயாராக இருக்கிறார்கள். நான் சொல்வது அத்தனையும் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாட்டு மக்களின் வலிகளை வேதனைகளை உணர்ந்து பணியாற்ற வேண்டும். மழைநீர் சேகரிப்பு திட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு ஆறுகளிலே பாலாறு தென்மண்ணை எல்லா ஆறுகளிலும் காவேரிகளிலே தடுப்பணைகளை கட்டி நீரை தேக்க வேண்டும் என்கிற ஆலோசனையாக இருக்கலாம். இந்த நாட்டில் பல்வேறு அரசியல் மாற்றத்திற்காக, அடிப்படை மாற்றத்திற்காக, மக்களின் வாழ்வுரிமைக்காக ஒருவன் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு காலம் நான் உயிராக நேசிக்கின்ற என் தமிழீழ தேசிய தலைவனையும் எங்கள் முந்திரி காட்டில் தோன்றிய மாவீரன் நம்முடைய தமிழரசனையும் நான் மானசீகமான தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி தனிமனித ஒழுக்கத்துடன் ஒரு பீடி சிகரெட்டு தண்ணி காதல் கத்திரிக்காய் லவ் கிவ்வு எதுவுமே இல்லை என் தலைவன் பிரபாகரனுக்கும். அவர் காதலிச்ச ஒரு அன்பு மனைவியை தவிர. அதே மாதிரி தமிழரசன், அதே மாதிரி நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, எந்த கஞ்சா போதை வாசலுக்கு யாரும் அடிமையா இருக்கக்கூடாது, கட்சியில் முடா குடிகாரனா இருந்தால் அவனுக்கு பொறுப்பு கிடையாது, இப்படி என்று சில பிரின்சிபல் சில கொள்கைகளை வகுத்து என் வீட்டில் பெரிய பெயர் பலகை இருக்கு. யாராச்சும் அந்த பொண்ணை பார்த்தேன் இந்த பொண்ணை பார்த்தேன் சீண்டன அது விட்ட மெசேஜ் போட்டேன் வீடியோ அனுப்புனேன்னு சொன்ன அவனுக்கு வீட்டில் அனுமதி கிடையாது. இது எல்லாம் நான் 40 ஆண்டுகளுமே இதை கடைபிடிக்கிறேன். நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி தலைவன் எல்லாம் தனி மனித ஒழுக்கம் உள்ளவனா, நேர்மையானவனா, பீடி குடிக்காதவனா, சிகரெட் அடிக்காதவனா, கஞ்சா அடிக்காதவனா, போதைக்கு அடிமையா இல்லவனா, பெண் பித்து பிடிக்காதவன் இருக்கானா, பணத்துக்கு ஆசைப்படாதவன் இருக்கிறானா? இங்க வேலூரில் பல கட்சி நண்பர்கள் இருவரும் கூடி நின்று பார்க்குறீங்க. எந்த ஒரு கட்சி தொன்றாவது வேல்முருகன் லஞ்சம் வாங்கினார், கமிஷன் வாங்கினார், அரசாங்க நிலத்தை பிளாட் போட்டு வித்தார், மலையை குறைஞ்சி மண்ணை வித்தார், ஆத்து மண்ணில் திருடினார், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியுமா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் அப்படி நல்வழிப்படுத்தி ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். இங்க இருக்கிற எங்க முத்துலட்சுமி அக்கா நினைச்சிருந்தா வீரப்பனார் மனைவி என்று சொல்லி இன்னைக்கு பெரிய கட்சியில போய் சேர்ந்து பெரிய பதவி வாங்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். இங்க முன்னணி தலைவர்கள் பல கட்சியிலிருந்து இணைந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தா மாற்று கட்சிகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட என்னை அண்ணா என்று ஏற்றுக்கொள்கின்ற ஆயிரம் உறவுகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி இன்றைக்கு கன்னியாகுமரி வரையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடி பட்டொலி வீசி பறக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை நாங்கள் செய்கிறோம். ஒரு பார் நடத்தாது எங்க கட்சி, ஒயின் ஷாப் நடத்தாது எங்க கட்சி, மதுபான ஆலை நடத்தாது எங்க கட்சி, மணல் குவாரி எடுத்து நடத்தாது எங்க கட்சி, லாட்டரி விற்காது எங்க கட்சி, கள்ளுக்கடை நடத்தாது எங்க கட்சி. ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிறோம், மக்களின் எதிர்காலத்திற்காக போராடுகிறோம், ஈழத்தில் நடந்த எம் இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு போராடுகிறோம். சொந்த நாட்டில் எமது மக்கள் காவல்துறை அடக்குமுறைக்கு ஆளாகின்ற போது
காவல்துறையுடைய தடியடிகளுக்கு ஆளாகின்ற போது, லாக்அப் மரணங்களுக்கு ஆளாகின்ற போது என் மக்களை திரட்டி வீதிக்கு வந்து போராடுகிறேன். நேற்று தினம் கூட கடலூரிலே போராட்டம். எதற்காக? கெம்பிளாஸ்ட் என்ற டை ஆக்சிடென்ட் என்கிற ஒரு மிக மோசமான, பெண்களுக்கு கரு நிற்காத செய்வது, ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகிற ஒரு மோசமான தொழிற்சாலையை கார்பரேட் பெரும் முதலாளிகள் ஒன்றிய அரசு ஆதரவோடு அங்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகின்ற போது அங்கே ஆயிரக்கணக்கான உறவுகளை திரட்டி இந்த பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகளுடைய நிர்வாகம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறோம். நாங்கள் நினைச்சிருந்த அந்த கம்பெனிக்காரன்ட்ட போய் எல்லா கட்சிகளுக்கும் நீங்க நன்கொடை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடு, உங்க கம்பெனியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கை நீட்டி வைக்கலாம். ஆனால் அது எங்கள் கட்சி செய்யவில்லை. நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பகுதியிலே கூடியிருக்கிற தாய்மார்களே, உறவுகளே, வியாபார பெருமக்களே, ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் முதலில் அந்த தலைவன் தகுதியானவனா, அந்த தலைவன் நேர்மையானவனா, அந்த தலைவன் எந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாது இருக்கிறானா, அரசு சொத்துக்கு ஆசைப்படாத இருக்கிறானா, மணல் திருடாம இருக்கிறானா, வெடிகுண்டு வைத்து இன்றைக்கு நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே ஒரு நாளைக்கு 5000 லாரி இன்றைக்கு கேரளாவுக்கு கனிம கொள்ளை கடத்தப்படுகிறது, அதில் பங்குதாரராக இல்லாமல் இருக்கிறானா? இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு இனமாக நம்முடைய தமிழ் இனம் இருக்க வேண்டும். ஆனா இதற்காக கவலைப்படணும். இந்த மலையை நீங்களோ நானோ நினைச்சா நாளைக்கு உருவாக்க முடியுமா? இன்னைக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஏழைகளை மலை, அற்புதமான மலை, இந்த மலையை இன்றைக்கு வெடி வைத்து தகர்த்து கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, கர்நாடகத்திற்கு அனுப்பி காசு பார்த்தா அந்த மலையை உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய, கனிம வளத்தை குறித்து, நீர் வளத்தை குறித்து, நில வளத்தை குறித்து, இயற்கை வளங்களை குறித்து சிந்திக்கின்ற ஒரு அரசியல் பேரியக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கலையா? முதியோர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லையா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் கிடைக்கவில்லையா? எல்லாவற்றுக்கும் சட்டமன்றத்திலே போராடுகிறோம். இன்னைக்கு செவிலியர்கள் போராடுகிறார், அவர்களுக்காக பேசுகிறோம். ஆசிரியர்கள் போராடுகிறார், அவர்களுக்காக பேசுகிறோம். தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், அவர்களுக்காக வாதாடுகிறோம். அவர்களோடு போராட்ட களத்தில் நாங்கள் நிற்கிறோம். NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக பேசுகிறோம். வேலூர், சென்னை உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் நீக்கமர வடநாட்டிலிருந்து கொண்டு இறக்குமதிப்படுகின்ற வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுடைய அனைத்து வேலை வாய்ப்புகளும் பறித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு நம்முடைய ஒசூரில் இருக்கிற டாடா நிறுவனத்தில் 10,000 பேர் வடநாட்டை சேர்ந்த பெண்கள் வேலை செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், வடநாட்டு டாடா நிறுவனத்திலும் நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலும் அன்றைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசத்திலே கேட்டு, உங்களுக்கு என்ன கல்வி தகுதி வேணும்? எங்கள் தாய்மார்களை டாடா நிறுவனத்தில் நான் கொண்டு வந்து இறக்குகிறேன், வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு ஜார்க்கண்டிலிருந்தும் பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலும் கொண்டு வந்து சிறப்பு தொடர் வண்டி என்று சொல்லக்கூடிய ரயில்களிலே இறக்கி என் தமிழ் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை பறிக்கிறீர்கள் என்று தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது என்னுடைய குரல். அதற்காக போராடுவது என் கட்சியினுடைய தோழர்கள். என் அருமை உறவுகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, சென்னையில் இருக்கிற ஹார்பர், சென்னையில் இருக்கிற விமான நிலையம், திருச்சி பெல் நிறுவனம், என் ஊரில் இருக்கிற NLC நிறுவனம், எல்லா இடங்களிலும் வடநாட்டு இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்து குவிக்கப்பட்டு வேலை வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு நாளைக்கு சராசரி 10,000 பேர் சென்ட்ரல் வந்து இறங்குறான். இன்னைக்கு நம்ம ஊருக்காரருக்கு தேநீர் கடை வச்சிருக்காங்க, நம்முடைய சகோதரி தேநீர் கடை வச்சிருக்காங்க. இந்த கடைக்கு இன்னைக்கு அவன் வந்துட்டான். இன்னைக்கு விவசாயம் செய்யறதுக்கு அவன் வந்துட்டான், அறுப்பருக்கு அவன் வந்துட்டான். எல்லா இடங்களிலும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமைகளை பறித்து தனதாக்கிக் கொள்கின்ற ஒரு ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, இப்ப இந்த SIR கொண்டு வந்து இன்னைக்கு 1 கோடி பேர், 97,67,000 பேர் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காளர்களை பட்டியலிருந்து தூக்கி இருக்கிறான். தூக்கிட்டு கடந்த 2011 35 லட்சம் பேர் வடநாட்டுக்காரனுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தான். இன்னைக்கு இந்த 97 லட்சம் பேர்ல நீக்கணும்னு எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டின் பூர்வீக குடிகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், முற்போக்கு சக்திகள். ஆனா பிப்ரவரியில் ஒரு பட்டியலை சேர்ப்பான். யாரை சேர்ப்பான்? வடநாட்டுக்காரனை சேர்ப்பான். ஏன்னா அப்பதான் தேர்தல் கட்சியினுடைய ஏஜெண்டுகள் சரிபார்க்க முடியாது, ஓட்டு உரிமை கொடுத்துருவான். இந்த 97 லட்சம் பேர்ல ஒரு 70 லட்சம் பேர் வடநாட்டுக்காரன் ஓட்டு போட வந்தான்னா அந்த 70 லட்சம் பேரும் கம்யூனிஸ்டுக்கு போட மாட்டான், திமுகவுக்கு போட மாட்டான், பாட்டாளிக்கு போட மாட்டான், அதிமுகவுக்கு போட மாட்டான், இங்க இருக்கிற எந்த மாநில உரிமைகளுக்கு பேசுகின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு போட மாட்டான். அந்த வடநாட்டுக்காரர் 1 கோடி பேரோ அல்லது 70 லட்சம் பேரோ நாளைக்கு வாக்குரிமை பெற்றால் அவன் போடுற கட்சி பிஜேபி. அவனுக்கு யார தெரியும்? மோடிஜி மட்டும்தான் தெரியும். அப்ப எங்க ஜனநாயகம் இருக்கும்? எங்கே பன்முகத்தன்மை இருக்கும்?
எங்க மதச்சார்பின்மை இருக்கும், எங்க இஸ்லாமிய கிறிஸ்துவனும் இந்துக்களும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்கிற நட்புறவு நீடிக்கும். இன்னைக்கு இங்கே தோழர் தமிழரசன் பேசுகின்ற போது கூட யாரோ ஒரு RSS நண்பர் கோபித்துக் கொண்டார். நான் கேட்கிறேன், நானும் இந்துதான், கோபித்துக் கொண்ட நண்பரும் இந்துதான். வாங்க நம்ம 2 பேரும் போவோம் பூரி ஜெகநாத் கோவில்ல உடுவானா சாமி கும்பிட. இந்திய நாட்டுடைய தலைமை ஜனாதிபதி முதல் குடிமகனை நிறுத்தினார்களே வெளியே, கோவில்ல சாமி கும்பிட்ட பிறகு தீட்டுப்பட்டு போச்சுன்னு கோயில கை விட்டாங்களா இல்லையா? இங்க கூட நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு பாதுகாப்புக்கு, நம்ம DSP இருக்கிறாரு பாதுகாப்புக்கு. இவர் தான் இன்ஸ்பெக்டர் DSP ஆச்சு. காஞ்சி சங்கராச்சாரியர் கோயிலுக்குள்ள உள்ள போக முடியுமா? சமமா இருக்கப்பட்டு உட்கார முடியுமா? இந்த நாட்டுடைய கவர்னராக இருந்த பச்சை தமிழ்ச்சி எங்க அக்கா யாரு தமிழிசை உட்கார விட்டானா? கிடையாது. அது அவ்வாளுக்கான இடம். நம்மளாம் சூத்திர மக்க, நம்மளாம் வேசி மக்க. ஆனா நமக்கு அந்த உரிமை கிடையாது. அந்த வரலாற்றை தான் இங்க என் தோழர் தமிழரசன் பேசினார். ஆனா உடனே எங்க மோடியை பத்தி பேசாத, எங்க இந்து மதத்தை பத்தி பேசாத. நாங்க எந்த பேரே வேல்முருகன்னா, பேரே வேல்முருகன். இந்த கூட்டம் நடக்கிற இடம் யார் இடம்? முருகனுடைய இடம், முருகனுடைய வாழ்க்கை இணையருடைய இடம். ஆனா நாங்க பேசாத யார் பேசுவா? நாங்கள் பேசாத யார் பேசுவா? இங்க இருக்கிற இஸ்லாமிய பாகிஸ்தான் வந்தானா? அவன் அரபு தேசத்துல வந்தானா? அவன் இங்க இருக்கிற படையாச்சி, அவங்க இருக்கிற கவுண்ட, அவங்க இருக்கிற தேவை, அவன் இங்க இருக்கிற முதலி, அவங்க இருக்கிற பிள்ளை, அவன் இங்க இருக்கிற நாயக்கர், அவன் இங்க இருக்கிற ரெட்டி. அவனுக்கு சாதியை தீண்டாம இருந்தது, ஒடுக்குமுறை இருந்தது. வேலை செருப்பு போட்டு கூடாதுன்னா, தோல்ல துண்டு போடக்கூடாதுன்னா, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னா, அதனால் அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம். ஆனால் அவன் என் தமிழ் உறவு, என்னுடைய ரத்தம். அவன் அரபு தேசத்திலிருந்து ஒட்டகமேய்ச்சி வரல. மற்றவர்களை சொல்வது போல் கைபோர் போறன் கழுவான் வழியாக ஆடு மாடு மேய்க்க வந்த ஒரு கூட்டம் என்று சொல்றார்கள், அதுபோல் இல்ல. ஆனா இன்னைக்கு எத்தனை இந்துக்கள் இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போறோம், கேரளாவுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். ஏன் நாங்க என்ன பிரிவினையா கேட்கிறோம்? இல்லையே. நாங்க அண்ணன் தம்பியா இருக்கணும், சண்டை வேணான்னு சொல்றோம். சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டு காலமா திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடத்துல தீபம் ஏத்துறான், அதே இடத்துல ஏத்திட்டு போட்டோம்டா, புதுசா ஒரு இடத்துல ஏத்த வேணாம். அதனால ஒரு மத சண்டை வேண்டாம், நம்ம அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இருப்போம்னு சொல்றோம். அதை அந்த உள்ளூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறான். வெளியூர்ல இருந்து போய் பிரச்சனை பண்றான். அதை சொன்னா கூட நம்ம ஆளுக்கு கோபம் வருது. இந்து இந்துன்றீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, வருதா புயல் வந்துச்சு, ஒக்கி புயல் வந்துச்சு, பல புயல் வருது, இயக்கம் சேர்த்து வருது. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர்ல அதிகமா 6 கோடி பேர் இந்து தானே. நம்ம நரேந்திர மோடி, அமித்ஷா எத்தனை கோடி நம்ம கொடுத்தாங்க? நம்முடைய எய்ம்ஸுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்க? நம்ம காட்பாடி வேலூர் ரயில்வே திட்டத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுடைய ஆயக்கர் பவன்ல 1200 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. NLCல 2000 பேரை போட்டிருக்காங்க, ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது. ஏன் இந்த தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? இந்த இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிற நரேந்திர மோடி என்று என்றைக்காவது ஒரே ஒரு நாள் இங்க இருக்கிற சங்கராச்சாரியர்கள் கேட்டிருப்பார்களா? கட்சி ராஜாக்கள் கேட்டிருப்பார்களா? ஆனால் தமிழ்நாட்டில் துணிந்து கேட்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. எங்களுக்கு எந்த மதத்தின் மீது வெறுப்பே கிடையாது. ஆனா மோடி, அமித்ஷா சொல்றாங்க, வள்ளலார் எங்காலு, வைகுண்டரு உங்காலு. வள்ளலாறு உங்காலு, வைகுண்டரு உங்காலுன்றீங்களே, அந்த வள்ளலாருக்கும் வைகுண்டருக்கும் உங்க இடத்துல முதல் மரியாதை உண்டா? கவர்னரா, இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதிரா, கேட்ட கட்டி மரத்தை கட்டி வெளியே நிக்க வச்சு அவ ஆதிக்குடி, மலையில பிறந்தவ, தாழ்த்தப்பட்டவ, கருப்பா இருக்கிறா, தீட்டு போட்டவனு ஜலத்தை விட்டு கழுவுறீங்க. இன்னமும் எத்தனை மாமிகள் வீட்டுக்கு கூட்டு தப்பி தவறி எம்எல்ஏன்னு காப்பி கொடுத்துட்டா, காப்பியை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்பி தூக்கி கூடி, ஏன்னா உதட்டுல பற்றக்கூடாது. அவங்க வீட்டில் போய் உக்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்க, மரியாதைக்கு எம்எல்ஏக்குன்னு சோறு போட்டுருவாங்க. அப்புறம் தண்ணியை தெளித்து அதை கழுவுவாங்க. இங்கே இருக்கிற எத்தனை பேர் பெரியவங்களுக்கு அது தெரியும்? இன்னமும் நானும் இந்து நீனும் இந்து தானே, எதுக்கு கழுவணும், எதுக்கு துடைக்கணும், எதுக்கு தூக்கி கொடுக்கணும்ன்றோம். நாங்கள் எங்கள் பழமை மாறாமல், பாரம்பரியம் மாறாமல், எங்கள் வழியில் எங்கள் முன்னோர்களை படைக்க விடுங்க. எங்களுக்கு காளியாத்தா இருக்க, மாரியாத்தா இருக்கிறா, முருகன் இருக்கிறான், எங்களுக்கு ஊர்பட்ட கடவுள் இருக்கு. இங்க சொன்னாங்கல்ல, எங்கள் தமிழ் கடவுள் முருகன், வள்ளி தெய்வானையோடு வட இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் இங்க இருக்கிற கோயில் இருக்கா? ஆனா என் தமிழன் உழைத்து சம்பாதிப்பதற்கு, வேர்வை சிந்து சம்பாதிப்பதற்கு மலேசிய நாட்டுக்கு போனா அங்க வானுயிரை என்னுடைய முப்பாட்டன் முருகனுக்கு சிலை வைத்து வழிபடுகிறான். அது இஸ்லாமிய தேசம் அனுமதிக்கிறது, இஸ்லாமிய தேசம் அனுமதிக்கிறது. ஆஸ்திரேலியா என் முருகனுக்கு கோவில் கட்ட அனுமதிக்கிறது, அமெரிக்காவில் என் முருகனுக்கு கோவில் கட்ட அனுமதிக்கிறது.
எங்க வெங்கடாஜலபதியை கும்பிடுவதற்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய கோவில் வெங்கடாஜலபதி ஏழுமலையான். ஆனா நீங்க எங்களை உள்ள விடுறீங்களா? ஆனா இங்க வந்து தமிழரசுகிட்ட இங்க அதெல்லாம் பேசாத, எது தவறு உன் அப்பல்ல உன் பாட்டல்ல உன் உப்பாட்டல்ல எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் தவறு செய்தவனை தவறு என்று பேசுகிற ஆற்றல். நான் வள்ளலார் வழியில் வந்தவன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்காக தன் கண்ணீர் சிந்திய அந்த மகத்தான மாமனிதன், அந்த மண்ணில் பிறந்தவன், ஐயா வைகுண்டரை பின்பற்றுபவன், ஏற்றுக்கொள்பவன், என் முருகன் தமிழ் கடலை வணங்குவன். இன்றைக்கு கூட எங்க அப்பாவுடைய 11வது நினைவு நாள். முருக கடவுளை எங்க அப்பா படத்தை வச்சு கும்பிட்டு திருநீரிட்டு தான் வந்தேன். ஆனா போலியான சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு நான் அடிமை கிடையாது. இந்த மண்சோறு சாப்பிட்றது, 6 அறிவு கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உட வாங்கினா அதை அவுத்து போட்டு வேப்பிலையை கட்டிக்கிட்டு நிற்கிறது, அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. என்னை மீறி ஒரு இயற்கை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. என்னுடைய முப்பாற்றர்கள் கடவுளாக வாழ்ந்திருக்கிறான், சித்தராக வாழ்ந்திருக்கிறான், மிகப்பெரிய அருள் வாக்கு பழித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கடவுள் என்கிற பெயரால் எத்தனை மந்திரவாதிகள் ஒரு பொண்ணை கூட விட மாட்டேன்றான், தடவறான், ஆசீர்வதிக்கின்ற பேர்ல பொண்ணை தடவறான். இந்த அநியாய அக்கிரமத்தை எதிர்க்கிறோம், இதை நாங்கள் கண்டிக்கிறோம். நாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. எனக்கே இப்போ உங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய அரசாங்க கோட்பாட்டில் நான் இந்து தான். ஆனால் நான் ஏன் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? நான் ஏன் கிறிஸ்துவருக்கு எனக்கு சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? அவன் பாகிஸ்தான்லேருந்தோ பெத்தகோஸ்லேருந்து வந்தவன் கிடையாது. அவன் இந்த நாட்டின் பூர்வீக குடி. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கிறிஸ்துவனா இருக்கிறான், மதம் மாறுறான், இந்துவா இருக்கிறான். நாளைக்கு இந்துவா இருந்து திருப்பி அவன் கிறிஸ்துவனா மாறுவான், இல்லை கிறிஸ்துவா இருந்தா திருப்பி இந்துவா மாறுவான். அது அவனுடைய சுய விருப்பம், அவனுடைய சுய முடிவு. இதில் வந்து திணிப்பது. நாம் எல்லாம் இந்துக்கள், இந்துக்களே ஒன்று சேருங்க, வாங்க இந்துக்களே எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்றோம். நாளைக்கு அங்கே சந்திரபாபு நாயுடு உங்க காவேரியில் வர்ற தண்ணியை பூரா தடுப்பணை கட்டான், 54 தடுப்பணை கட்டான். அங்க இந்துக்கள் தான் வாழ்றாங்க. எங்க ஆந்திராவில் இந்துக்கள் தான் வாங்குறாங்க. சந்திரபாபு நாயுடு இந்து தான், போய் சொல்லி தடுப்பணை கட்டாதீங்க, நிறுத்துங்களா? கர்நாடகத்தில் பூரா இந்துக்கள் தான் வாழ்றான். காவேரியில் ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னு மேகதாட்டில் இப்போ 1000 கோடி ரூபாயில் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி பூர்வாங்க பணிகளை செஞ்சுட்டான். அவன் உங்க இந்து தான், உங்க பிஜேபி தான் அங்கே எதிர்கட்சி, இந்த தேசத்தாளர் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி. நாம எல்லாம் இந்து தான் சொல்லி போய் அணையை கட்டாதீங்க. தமிழ்நாட்டில் கடமடைக்கு தான் உரிமை இருக்கிறது. இந்தியா நாட்டிலேயே இருக்கிற அரசியல் சட்டமும் சர்வதேச நதிநீர் சட்டமும் சொல்கிறது கடைமடை மக்களுக்கு தான் உரிமை. அதை அணை கட்டி தடுத்து அந்த மக்களுடைய வாழ்வுரிமை, விவசாய உரிமை பறிப்பது அது பாவச் செயல். அதை செய்யாதீங்கள். இந்து என்று சொல்வதற்கு தயாரா? தயாரா சொல்லுங்க. நான் முதல் ஆளா வரேன். பாவம் எங்க நயினார் ராகவன் சொல்றார், நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் திருப்பரம் குன்றத்தை. நாங்கள் அயோத்தியாக மாற்றாதீங்க, எங்கள் வள்ளலார் பூமியா மாத்துங்கன்னு சொல்றோம். வேற என்ன நாங்க சொல்றோம்? எங்கள் ஐயா வைகுண்டர் பூமியா மாத்துங்கன்னு சொல்றோம். என் முப்பாட்ட முருகன் பூமியா இருக்கட்டும்னு சொல்றோம். அதனால நாங்கள் எந்த சித்தாந்தத்திற்கும் மக்களை பிளவுபடுத்துகிற, அன்பை கெடுக்கின்ற, உறவு முறையை கெடுக்கின்ற சண்டை சச்சரவு வானா போது. வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தாச்சு. சாதி கலவரத்தில் செத்தாச்சு, மத கலவரத்தில் செத்தாச்சு, போர்ல செத்தாச்சு, சுதந்திர இந்தியாவுக்காக செத்தாச்சு. சிப்பாய் கழகம் இன்னைக்கு முஸ்லிம்களே பாகிஸ்தானுக்கு போகின்றீங்களே. உங்க வேலூர் மாவட்டத்தினுடைய சிப்பாய் கழகத்தில் உயிர் நீத்த மாவீரர்கள் என் இஸ்லாமிய உறவுகள் அல்லவா? உறவுகள் அல்லவா? ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் முகம் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லவா? இந்த தேசத்தின் தேசிய கொடியை வடிவமைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லவா? டெல்லியிலே இருக்கிற, அங்க இருக்கிற கோட்டை கொத்தளத்தில் இருக்கிற இந்தியா கேட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உறவுகள் இந்த தேசத்தின் இன்னுயிர் தீர்த்திட்ட மாவீரர்கள் உயிர்கள் அல்லவா? இந்த தேசத்தின் பறவை மயில் ஏன் அதிகமாக இருக்கிற காக்கையை வைக்கவில்லை என்று கேட்டபோது அதற்கு பதிலளித்த தலைவன் என் காகிதத்து மில்லத் என்கிற என் கண்ணீர்க்குரிய தலைவன் அல்லவா? பாகிஸ்தான் பிரிவின போது நீங்கள் பாகிஸ்தானோடு போகிறீர்களா, இந்தியாவோடு இருக்கிறீர்களா என்று பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் கேட்டபோது, இந்தியா என் தாய்நாடு, என் தேசம், என் மண், இதை விட்டு நான் பிரிந்து செல்ல மாட்டேன் என்று உயிர் தியாகம் செய்த மான மறவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் அல்லவா? எங்கள் மருது இருவர்களுக்கு திண்டுக்கல்லிலே கோட்டை அமைத்து வெடிகுண்டு பயிற்சி கொடுத்து அன்றைக்கு இருந்த பீரங்கிகளை கொண்டு வந்து அன்றைக்கு போரிட்டு இந்திய நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேறு நாச்சியாரியும் குயிலியும் இந்த நாட்டுக்கு அடைகாத்து பாதுகாத்து நின்றவன் எங்கள் முப்பாட்டன். எங்கள் முப்பாட்டன் மருது சகோதரர்களுக்கு தோல் கொடுத்து துணை நின்று பயிற்சி அளித்து பாதுகாத்து அந்நிய ஏகாதிபத்தியத்தை உடைத்து ஓட விரட்டி விட்டவன் எங்கள் திப்பு சுல்தான்கள் அல்லவா? வரலாறு திரிக்கப்படுகிறது, உண்மை மறைக்கப்படுகிறது. எத்தனை வரலாற்றை எங்களால் பேச முடியும்? வாங்க பேசுவோம். அவர் கூப்பிட்டார்ல, மேடை போட்டு வாங்க பேசுவோம்.
அதை விட்டுட்டு இத்தனை போலீஸ்காரங்க இத்தனை இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, ஒத்தாலும் ஒட்டுமொத்த கூட்டத்தில் சலசலப்பை உண்டாக்குறான். வேண்டாம், அப்படிலாம் செய்யக்கூடாது. நாளைக்கு உங்க ஆதரவாளர்கள் உங்க அமைப்பு கூட்டம் போட்டுன்னா நான் 10 பேரை அனுப்பி எனக்கு தெரியாத கலாட்டா பண்ண. நாங்கள் கலாட்டா பண்ற ஆள் இல்லை, நாங்களாம் வேற ஆள். கலாட்டா பண்ற ஆள் இல்லை, காணாமல் ஆக்கக்கூடிய ஆட்கள். என்னுடைய தொழிலே 1985 அழித்தொழிப்பு தான். என்னது அழித்தொழிப்புனா என்ன? சாதாரண பொதுமக்களை எவன் கை வைத்தால், அவன் காவல்துறையாக இருந்தாலும் மிராசாக இருந்தாலும் முதலாளிகளாக இருந்தாலும், மறுநாள் எங்கள் முந்திரி காட்டில் அவனுக்கு எங்கள் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை தான். தூக்கு தண்டனை. தோழர் தமிழரசனுடைய பாணி அதான். எத்தனை காவல் நிலைய தாக்குதல்கள், இலங்கை தூதரக தாக்குதல்கள். போய் அங்கே தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதமேந்தி போராடினா, இங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விடுதலை படையும் ஆயுதமேந்தி போராடியது. அந்த வரலாறுலாம் பல பேருக்கு தெரியாது. அந்த சிகப்பு மண்ணில் பிறந்த அந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி எல்லாவற்றையும் எதிர்கொண்டவங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து எங்க ஐயா ஒருத்தர் கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்த எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள். அது வாழப்பாடி ராமூர்த்தி, ஜெகத் ரட்சகன், பேராசிரியர் தீரன், பூத்தா இளங்கவன், பூத்தா அருள்மொழி, என் பங்காளி பண்டூட்டியார், மக்கள் நல உரிமை கழகம், CN ராமூர்த்தி, வன்னி அடிகளார், AK நடராஜன், எல்லா பெரிய ஜாம்பவான்களை கூட எங்கள் மருத்துவர் ஐயா தடுத்து நிறுத்தினார். தமிழ்நாடு முழுக்க கட்சியை கட்டமைக்க விடாமல் தடுத்து நிறுத்தினார். ஆனால் வேல்முருகன் ஆகிய நான் அத்தனையும் எதிர்கொண்டு களத்தில் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறேன் என்றால், எங்க மருத்துவர் ஐயாவை விட 2 கோடி வன்னியர் மக்களை கொண்ட ஆண்ட ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வாரிசு நாங்கள் என்று மாதட்டி எங்க பாட்டாளி கட்சிக்காரன் வருவான் என்கிட்ட சண்டைக்கு. அவனையே பீச்சகையால் இருக்கிற சுண்டு விரலால் டேக்கல் பண்ணுவோம் வேல்முருகன். நீங்களாம் எங்களுக்கு ஏமாத்தணும். அதனால வேற எந்த கூட்டங்களிலாவது இந்த சலசலப்பை உண்டாக்குங்கள். நாங்கள் அமைதியான வழியில், அற வழியில் எங்கள் மக்களுக்கான கொள்கைகளை பேசுகின்ற ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் இங்க ஒரு DSP இருக்கிறார், வந்திருக்காரான்னு தெரியல. அவர் எங்க கட்சி நிர்வாகிகள் வந்தாக்கா உட்கார சொல்லுங்க, வேல்முருகன் கட்சி தானன்றாராம். தம்பி பிரேம்குமார்னு ஒரு SP இருந்தான் தமிழ்நாட்டில். எஸ்பியா இருக்கும்போது அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து ஹோம் செக்ரட்டரி DSP வர வச்சு அந்த பிரேம்குமார் எஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கையெழுத்து போட்டவன் வேல்முருகன். அதே மாதிரி குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் விருப்பலிங்க செல்வம் என்பவர் ஒரு லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத். அவர் SP பேர் சங்கரன், குறிச்சு வச்சுக்க. எஸ்பியா இருக்கிறான். எஸ்பியா இருந்தவனை கேஸ் போட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணி அந்த எஸ்பியை 14 வருஷம் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவன் இந்த வேல்முருகன் தான். அதனால என் கட்சி நிர்வாகிகள் வந்தானே அவன் வீட்டு வேலைக்கு வரல, இந்த மக்களுக்காக வரான், இந்த மண்ணுக்காக வரான், இந்த மொழிக்காக வரான், அந்த இனத்திற்காக வரான். காவல்துறை அதிகாரிகள் ஊரிய மரியாதையோடு நடத்தணும். அலட்சியம் காட்டுறது அதெல்லாம் இங்கே கூடாது. தயவு செய்து நாங்கள் புலிகளோடையும் புலிகளுடைய தலைவரோடும் கரும்புலிகளோடும் கடற்புலிகளோடும் கைகோர்த்து பழக்கி அரசியலுக்கு வந்தவங்க. எங்க நீதிமன்றத்தில் புவனகிரி ஆய்வாளருக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அதற்காக ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. எல்லா வழக்கையும் சந்தித்தவன் நானே. 1996 இனப்படுகொலை உச்சத்தில் இருந்த போது இலங்கை தூதரகத்தில் என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் அந்த இலங்கை தூதரகத்தை வெடிகுண்டு வீசி அந்த வழக்கை சந்தித்தவன், விசாரித்தவரே DGP-யாக இருந்து ஓய்வு பெற்ற அப்பன் DGP ராமானந்தம், திலகவதி அன்னைக்கு DIG. அதனால இந்த DSP-க்கு சொல்றேன், இங்க இருக்கிற காவல்துறையில் அப்படி மரியாதை இல்லாம எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் நடத்துகிற அதிகாரிகளுக்கு சொல்றேன், மாமூல் வாங்குற கட்சி இல்லை, மக்களை சாதி ரீதியா தூண்டி விடுற கட்சி இல்லை, மக்களுக்காக ரத்தம் சிந்தி அதே இடத்தில் உயிரை தியாகம் செய்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. எல்லாரும் டாஸ்மார்க் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவான். நான் என் கட்சியில் ஒரு அணியை கூப்பிட்டு சொல்லுவேன், நீ தான் செய்யணும், நேரடியாக லைவா ஒளிபரப்பு பண்ணு, தேச பாதுகாப்பு சட்டம் போடுவான், குண்டாஸ் போடுவான், சந்திப்புன்னு சொல்லுவேன். அப்படிதான் டாஸ்மார்க்கை பண்ணோம். மோடி வந்தார் இந்த நாட்டுக்கு விமான நிலையத்தில், கோ பேக் மோடி. விமான நிலையத்துக்குள்ள கரும்புலிகளை இறக்குவது போல் இறக்கி மோடி தர வழியாக IIT-க்கு செல்ல விடாமல் தடுத்து அவரை சென்னை விமான நிலையத்திலிருந்து பறந்து போகின்ற அளவுக்கு அங்க போராட்டத்தை முன்னெடுத்தவன் வேல்முருகன். எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, என் கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆக என் கட்சி தோழர்கள் வருகின்ற போது தயவு செய்து எல்லா காவல்துறையும் சொல்ல, எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான், எங்கேயோ ஒரு கிறுக்கு இருப்பான், 2 மணி நேரம் காக்க வச்சிருக்கான். சொன்ன உடனே ஏறி போச்சு. உடனே நம்முடைய ADGP டேவிட்சன் சார்கிட்ட போட்டு சொன்னேன், இங்க SP மயில்வாகன தெரியும், அவர் கேட்டால் கூட தெரியும் நான் யாருன்னு சொல்லுவார். இங்க இருக்கிற நேர்மையான வடக்கு மண்டல IG என்னுடைய நண்பர் அஸ்ராக்கார்
நேற்று தினம் கூட்டு 3 மணி நேரம் அவரோட உட்காந்து பேசிட்டு வந்திருக்கிறேன். அதனால எத்தனை பேர் எஸ்பி சீட்டை கீச்சேன், எத்தனை இன்ஸ்பெக்டர் எத்தனை டிஎஸ்பி வீட்டுக்கு அனுப்புனேன். இன்னைக்கும் நான் வந்தால் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி கேப் போட்டுக்கிட்டு பட்டை போட்டுட்டு தான் வந்து என்னை பார்க்கணும். நான் நடமாடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி குழுவுடைய சேர்பர்சன். நான் பொலிட்டிக்கலாக இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரேன்னா எனக்கு புரோட்டோகாலாக எங்கள் செயலோட எஸ்கார்டோட வரணும். அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை. ஆனால் அந்த பணிகள் இப்போ நாளை கூட 6ஆம் தேதி கிருஷ்ணகிரிக்கு போகிறேன், 7ஆம் தேதி தருமபுரிக்கு போகிறேன், 8ஆம் தேதி சேலத்துக்கு போகிறேன். வந்து பாருங்கள். தெரியாத டிஎஸ்பி அவர்களே, என்னுடைய பதவிக்கும் என்னுடைய சீனியாரிட்டிக்கும் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர், மறந்த அம்மையார் ஜெயலலிதா, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு என்ன புரோட்டோகால் என்ன தெரியுமா? சீஃப் செக்ரட்டரி விட நான் கேடர்ல மேலே. புரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா நீ டிஎஸ்பி ஆகிட்டு எல்லாரும் அப்புறமே கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிட் பாக்கிட்டு காட்டன் ஓட்டுறவன் எல்லாரும் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து பேசுவது போல் பேசுறேன்னா சட்டையை கயிற்றுவேன் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இங்க இந்த வாலாட்டுறது கூலாட்டுறது எல்லாம் இங்கே கிடையாது. நாங்களாம் இந்த எம்எல்ஏ பதவி வருவோம், எம்பி ஆகும், மந்திரி ஆகும்லாம் கிடையாது. இப்போ கூட என் கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், எம்எல்ஏ பதவியே வேணாம், மீண்டும் வேற மாதிரியான போராட்டத்திற்கு ஒரு இளைஞர் படையை இங்க கட்டி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. இங்க இருக்கிற நீங்க யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, நாளைக்கு ஸ்டாலின் ஏதாவது 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தாருன்னா உங்களை வாங்கி உள்ள அனுப்புறேன்னு சொல்றேன். பதவியே வேணான்ற முதலமைச்சர்கிட்ட போய். அதனால எனக்கு என் கட்சிக்காரனுக்கு சுயமரியாதை முக்கியம், தன்மானம் முக்கியம், அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுல நீங்க குந்தகம் விளைவிக்க யாரும் கூடாது. நீ ஆர்எஸ்எஸ் காரனாரு, காகி சட்டைக்காரனாரு, காவி சட்டைக்காரனாரு, எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நான் நட்புக்கு அன்பு காட்டுவேன், அன்புக்கு அன்பு காட்டுவேன். ஆதிக்கத்துக்கோ ஆதிக்க பயங்கரவாதத்திற்கோ ஆதிக்க திமிருக்கோ ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.